ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெஞ்ச் வித் பிரியா ஷான். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். இப்போ நான் பாரிஸில் இருக்கிற ஒரு பெஸ்ட் பார்க் ஒன்றுக்கு சென்றிருக்கிறேன். இந்த பார்க்கில் எந்த பெரிய மன கஷ்டத்தில் நாங்கள் இருந்தாலும் இப்படியான ஒரு இடத்துல போயிருக்கேக்க எங்களை அறியாமலே மைண்ட் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நிலை தான் இந்த மாதிரியான பிளேசஸ். இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்து நிறையத்தை நான் ஒப்சர்வ் பண்ணி கொண்டிருந்தேன். அதைத்தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்டு இருக்கிறேன். நீங்களும் பார்த்து இதில் என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி இதில் இருக்கிற ஒரு விஷயங்களையும் நான் உங்களுக்கு அப்படியே தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். நீங்கள் பார்த்து கொண்டுருங்க, பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஓகே, இப்படி நான் ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லி இந்த பார்க்கு முன்னுக்குள்ளே ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு தான் நான் இப்போ போயிட்டு இருக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐஸ்கிரீம்ஸ் ஃப்ளேவர்ஸ் நிறைய இருக்குது. வெனி, மற்றது சாக்லேட் ஃப்ளேவர், மற்றது இந்த பைனாப்பிள்ஸ்ன்னு சொல்லி வெரைட்டியான ஃப்ளேவர்ஸில் இதில் ஐஸ்கிரீம்ஸ் வைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் எங்களுக்கு தேவையானதை போட்டு எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் அந்த ஐஸ்கிரீம் செஞ்ச வச்சுருக்கிற ஒரு ஸ்டேல் மெதட்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு திருப்பி அதே பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கிறேன் பார்க்கக்குள்ளே. அங்கே இருந்து கொண்டு மிச்ச விஷயத்தை நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சின்ன பிள்ளை ஒரு ஆள் அந்த சைக்கிள் மாதிரி காலால் தள்ளிட்டு ஓடிட்டு போகிறார். அது இங்கே தோத்தி நெட்டுன்னு சொல்லுவோம். தோத்தி நெட் அது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் சுவிட்ச் அமர்த்தினா ஆட்டோமேட்டிக்காக போகிறதும் இருக்குது. இந்த மாதிரி காலால் ரேஸ் பண்ணி தள்ளிட்டு போகிற மாதிரியும் இருக்குது. இன்னும் அழகாக அவர் அந்த சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருக்கிறார் பாருங்க. அதை சுற்றி ரவுண்ட் பண்ணி அதுதான் நான் உங்களுக்கு இதில் காட்டிகிட்டு இருக்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி நிறைய நல்ல ஃபன்னான ஒரு இடமா, நல்ல ஃபன்னான விஷயங்கள், நல்ல முக்கியமான சில சின்ன பிள்ளைகளுடைய ஆக்டிவிட்டீஸுகளையும் நாங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு பஸ் போகுது. இங்கே எல்லாத்துக்குமே ஒரு ரூட்ஸ் இருக்குது, பஸ் ரூட்ஸ். மற்றது இந்த சைக்கிளிங் பண்ணுற தோத்தி நெட்டுன்னு சொன்னால் அதுக்கு விலோன்னு சொல்லி விலோ பார்த்தோன்ற செப்பரேட்ஸாக இருக்குது. இந்த பஸ் பாருங்க, கேர்ள் இங்கே ஃபாரினில் கூட கேர்ள்ஸ் எல்லா ஒர்க்குக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க. ஒரு கேர்ள் தான் இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்குமே ஒரு இது கோர்ஸ் முடிச்சு தான் செய்யணும். என்ன சூப்பராக இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணிட்டு போகிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அலாம் சவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஆம்புலன்ஸுக்கு இருக்கிற மாதிரி அந்த அலாம் சவுண்ட்ஸோட இந்த ஒரு வாகனம் போதில் போம்பியர்ன்னு போட்டிருக்கு. அப்போ போம்பியர்னு சொன்னால் தீயணைப்பு வண்டி. இப்போ அதில் போடுறது தீயணைப்பு வண்டி அந்த சவுண்டோட போகுது. அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் மற்ற அவசரமான அந்த இப்போ போலீஸ் வெஹிக்கிள்ஸ் கூட இந்த மாதிரி சவுண்டில் தான் இங்கே வரும். அப்போ நாங்கள் மற்றவை என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த வெஹிக்கிளுக்கு இடம் விட்டு கொடுக்கணும். அதுதான் இதில் காட்டியிருக்கிறேன். மற்றது ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்க்க சுற்றி எப்படி எல்லா இடத்துலையும் ரோட்ஸ் இருக்கோ அதேமாதிரி அப்பாத்திமோ இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அது ஒரு சின்ன ஆள் அந்த சைட்டில் நின்று அந்த வீட்டில் இருந்து இந்த பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது இதில் அப்பாத்திமோ சுற்றி வளைச்சி. கூடுதலாக புறா இங்கே எல்லா இடமும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள்
இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபாரினர்ஸ் இங்கே ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்களோ சரி இல்லை இந்த இடத்துல இந்த பார்க்ஸுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிள்ளைகளை விளையாட கூட்டிக் கொண்டு வருவாங்க, அதே நேரம் தாங்க வச்சுக்கிற அனிமல்ஸை கூட்டிக் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தின் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற செயற்பாடுகளும் இங்கே நாங்கள் இப்போ உங்களுக்கு வந்து காட்டிச்சிருக்கிறேன். எல்லாமே நீங்கள் வடிவாக இருந்து கொண்டு ஒப்சர்வ் பண்ணக்கூடியதாகவே தான் நான் இதில் காட்டுறேன். பாருங்கள், நிறைய விஷயம் இப்போ சரி பொறினுக்கு போக சந்தர்ப்பம் இல்லாதவங்க கூட இதுகளை பற்றி நார்மலாக அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி தான் நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறேன். அதனுடைய விளக்கத்தையும் நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். நார்மலாக இந்த மாதிரியான அந்த சைக்கிளிங் செய்து கொண்டிருப்பாங்க. பார்க்கக்குள்ளாயே அந்த சைக்கிளிங் பண்ணுறதாலும் அதுக்கு ஒரு ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. அது வந்து மிக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இங்கே. அது எங்களுக்கு பாதுகாப்பு தானே. அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதில் பாருங்கள், அந்த சைக்கிளிங் பண்ணிக்க அந்த ஹெல்மெட் போட்டுட்டு செய்கிறது. அடுத்தது பாருங்கள், இதில் ஒரு சைக்கிளுக்கு முன்னாடி பாஸ்கெட் மாதிரி ஒரு ஆள் வச்சுக்கொண்டு அந்த வெலோ பார்த்தேன்னு சொன்ன சைக்கிளுக்குரிய ஒரு பார்த்தாலும் அதை நிறைய போயிடும். அது வந்து பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் அதுக்குள்ளே வச்சுட்டு ஓடிட்டு போவாங்க. அந்த மாதிரி தான் அந்த செட்டப் இருக்குது. கூட சில பேருக்கு அமைதியான இடத்துல படித்தா ஓகேயா இருக்கும், சில பேருக்கு இப்படியான இடத்துல படிக்கிறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி தான் அங்கே ஒரு ஆள் வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு வெளியில் பார்க்க வெளி சைட் வந்துட்டேன். அந்த ரோட் வியூஸை தான் உங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் போகிற அந்த நடைபாதையில் இருக்கிற எல்லா கடையையும் வந்து நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்பரிங் ஷாப்ஸில் மேக்கப் பூத்திக் இந்த கடைகள் எல்லாம் இதில் இருக்குது. பாருங்கள், அப்படியே தொடர்ந்து வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு கடையாக காட்டிட்டு இருக்கிறேன். இதில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸுன்றது வந்து தாராளமாகவே இங்கே இருக்கும். ஏன்டா கூடுதலான இங்கே ஃபாரினர்ஸ் இந்த வெள்ளைக்காரரோ சரி இல்லை கூடுதலான வேறு நாட்டு வெள்ளைக்காரர் இல்லை வேறு நாட்டவர்கள் எல்லாருமே கூடுதலாக ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பாடுகள் எடுத்துக்கொள்வாங்க. அடுத்தது இந்த குப்பை என்றது வந்து பூவல்ன்னு சொல்லுவோம். பூவல் பாஸ்கெட் அதுகளுக்குள்ள வந்து குப்பை போடுவாங்க. அவங்க வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கொள்வாங்க. அந்த செட்டப்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். நல்லா நீட்டாக தான் இருக்கும். குப்பைகள் வந்து அவங்க டப்பாத்தி மாவுக்கு கீழே ஒரு பூவல் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே போடுவாங்க. அப்போ இவங்க வந்து எல்லாத்தையும் சேர்த்து க்ளீன் பண்ணுவாங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு சில தெரியாத விஷயங்களும் நான் இதில் சொல்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ சில விஷயங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்றதுன்னு எல்லாம் அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நான் அதிൻ്റെ விளக்கத்தை தந்துட்டு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு 7 மணிக்கு பிறகு இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுல்லாகவே ஆட்கள் ஒரே க்ரௌடாக தான் இருக்கும். சமரண்டாக இன்னுமே க்ரௌடாக தான் இருக்கும். இப்படியே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய இந்த பார்க் விசிட்டை முடிச்சு கொண்டுட்டேன். விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணி கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.